களியோட சேர்த்து சாப்பிட கறி குழம்பு, கீரை குழம்புன்னு பல சுவையான குழம்புகள் இருந்தாலும் களிய கருவாட்டு குழம்போட சேர்த்து சாப்பிடறதுக்குன்னே பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டு. மொச்சக்கொட்டையோட சேர்த்து கருவாடை குழம்பா வைக்கிறதுக்காக மசாலாக்களை இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 10 கிராம் கொத்தமல்லி கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்து 10 வரமிளகாயவும் தனியா வறுத்து எடுத்து வச்சிருவோம். அடுத்து 150 கிராம் அவரைக்கொட்டையவும் தனியா வேக வச்சிருவோம். களிக்காக வச்சிருந்த தண்ணி இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க வச்சிருந்த தண்ணியில பாதி தண்ணிய தனியா எடுத்து வச்சுட்டு அரைச்சு வச்சிருந்த ஆரிய மாவை சேர்த்து களியை கிண்ட ஆரம்பிச்சிருவோம். மாவை சுடுதண்ணில சேர்த்த உடனே இடை விடாம கிண்டிக்கிட்டே இருந்தாதான் கட்டி இல்லாம வரும். நாங்க களி கிண்டுறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 கிலோ ராகி மாவை பயன்படுத்திக்கிட்டோம். சேர்த்துக்கிட்ட மாவு இறுக ஆரம்பிக்கும் போது எடுத்து வச்சிருந்த சுடுதண்ணில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் களியும் நல்லா வேகும். அடுப்புல வச்ச அவரைக்கொட்டையும் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையளவு கல்லுப்பை சேர்த்து அவரைக்கொட்டையை நல்லா வேக விட்டுருவோம். அடுத்து வறுத்து வச்சிருந்த மசாலாக்களையும் அரைக்க ஆரம்பிச்சிருவோம். மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு நெகு நெகுன்னு அரைச்சு எடுத்துக்கிட்டு 200 கிராம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். அடுத்து 50 கிராம் பூண்டையும் தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த சமயத்துல களியும் நல்லா வெந்துருச்சு. களிய கரண்டியால மூட்டு சிப்பி தட்டுல போட்டு உருட்ட ஆரம்பிச்சிருவோம். கிண்டின எல்லா களியவும் இந்த மாதிரியே நல்லா உருட்டி எடுத்துக்குவோம். இப்ப கருவாடை குழம்பா வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் எண்ணெயில கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1/4 தேக்கரண்டி வெந்தயம், 1/2 தேக்கரண்டி சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், தட்டி வச்சிருந்த 50 கிராம் பூண்டை சேர்த்து பூண்டோட பச்சை வாசம் போனதும் அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம்.
வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, 150 கிராம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரைச்சு பொடியாக்கி வச்சிருந்த மசாலா, அடுத்து 150 கிராம் நெத்திலி கருவாடையும் சுடுதண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்குவோம். கருவாட்டு தலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டா சாப்பிடும் போது தொந்தரவா இருக்காது. எலுமிச்சை பல அளவு இருக்கிற புளியை கரைச்சு மசாலாவோட சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். இப்ப கால் மூடி தேங்காயவும் அம்மியில வச்சு அரைச்சு புளியை நல்லா கொதிக்க விட்டு அரைச்ச தேங்காயை சேர்த்துக்குவோம். கூடவே 2 சொம்பு தண்ணியை சேர்த்து திரும்ப கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கட்டி பதமா வரதுக்காக 2 தேக்கரண்டி ராகி மாவோட தண்ணி சேர்த்து கரைச்சு குழம்போட சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சதும் வேக வச்சிருந்த அவரைக்கொட்டை, சுடுதண்ணில கழுவி வச்சிருந்த கருவாட்டையும் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம். கருவாடு நல்லா வெந்ததும் குழம்புல உப்பை சரி பார்த்துட்டு குழம்பை இறக்கிடலாம். களியோட சேர்த்து சாப்பிட மொச்சக்கொட்டை சேர்த்த கருவாடு குழம்பு தயாராயிடுச்சு. களியோட சேர்த்து சாப்பிடுற கருவாட்டு குழம்புக்குன்னு தனி சுவையே உண்டு. எப்பவும் களியோட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடுறத பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு களிக்கும் கருவாட்டுக்கும் பெரிய பந்தமே உண்டு.